வாங்க சூர்யா, வாங்க விக்ரம். ஹாய் சதீஷ். என்ன விக்ரம், இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? டெய்லியுமே இதே மாதிரி தான் வரீங்களா? ஐயோ சத்தியமா சொல்ற சதீஷ், இன்னைக்கு ஒரு நாள் தான். இட்ஸ் ஓகே, இனிமேட்டாவது கரெக்ட் டைமுக்கு வாங்க. இல்ல சதீஷ், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சரி, நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டேன். இப்போ வரைக்குமே ஏஎஸ்பி ப்ராஜெக்ட் மட்டும் தான் நம்ம டீமில் போயிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் ஃபியூ வீக்ஸில் முடிச்சிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணணும்னா ஏதாவது புது ப்ராஜெக்ட் தான் வரணும். ஆமா சதீஷ். அதான் அது விஷயமா டீம்ல சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும். அதை பத்தி பேசலாம் தான் உங்களை வர சொன்னேன். இன்னும் என்ன சேஞ்சஸ் சதீஷ்? ஆல்ரெடி போன வாரம் தான் நான் சீனியர் லெவலில் இருக்க 2 பேர் லே ஆஃப் பண்ணோம். தெரியலையே விக்ரம், போற நிலைமையை பொறுத்த எல்லாமே இருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் இன்னும் ஃபியூ வீக்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகே சதீஷ். இந்த சேட் நியூஸை டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஏய், வேணாம், ஃப்ரெஷர்ஸ்லாம் பேனிக் ஆயிடுவாங்க. ஃபர்தராக வேற ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நானே பண்றேன். யூ கைஸ் கேரி ஆன். ஓகே. சூர்யா, விக்ரம் இனிமேல் லேட்டா வராம பாத்துக்கங்க. இவனுக்கு என்ன திடீர்னு சூடு சொன்ன வந்துச்சு, இப்படி கோச்சிக்கிட்டு போறான். அக்கா இங்க வாங்கல. என்னம்மா என்ன? எனக்கு அவரை உஷார் பண்ணும். எவர? அதான்க்கா விக்ரம். ஐயே, நீ என்னம்மா இப்படி இறங்கிட்ட? ஏங்கா என்னாச்சு? பொண்ணு போய் அவன் என்னைக்காவது உட்காந்து பாத்திருக்கியா? ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் நின்னுட்டே தான் இருப்பான், உட்காரவே மாட்டான். ஆமா. ஏன் தெரியுமா? அவனுக்கு பைல்ஸ். என்னக்கா நீங்க ஏதோ அவர் கூட வாழ்ந்த மாதிரி சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? சிச்சி, கூடலாம் ஒண்ணு வாழல. அவன் கூட வேலை பார்த்திருக்கேன், அதான் சொல்றேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான். போய் வேலையை பாரு. அக்கா எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கே. அதுவும் அவர் சிங்கிள்னு வேற சொல்லிட்டாரு. நீங்க தான் அவர் கூட ரொம்ப நாளா ஒர்க் பண்றீங்கல்ல, உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் கேட்டு எப்படியா கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் மேனேஜர், அதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு வேணும்க்கா. வேணும்னா அவனுக்கு ஒரு பழம்பொரி வாங்கிட்டு போய் கொடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பழம்பொரியா? விக்ரம்க்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கும் பிடிக்குமே. அப்ப இது லவ் தானக்கா? ஆமா. ஷூ அக்கா, இனிமே நீங்க எனக்கு மேனேஜர் இல்ல, என் மாமா. அது சாரி மாமி. ப்ராஜெக்ட் விக்ரம ஆக்டிவேட் பண்ண வேண்டியதுதான். விக்ரம் சாப்பிடுறீங்களா? இல்ல சமைக்கிறேன். ஒரே பண்ணு போங்க. சரி உங்களுக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது? நீங்களே பாருங்களேன். சாப்பாடு ஆயிடுச்சு, நீ எடுத்து கொடுக்குறியா? ஓகே, முடிஞ்ச ஊட்டி கூட விட்டுரு. இங்க பாருங்க பழம்பொரி. சாப்பிடுறா சாப்பிடு. என்னவா வெறுப்பேத்துற? என்ன விக்ரம் பிடிக்காதா? இல்ல ரொம்ப பிடிக்கும். அது எப்படி தேடி கண்டுபிடிச்சு இந்த ஒரு டிஷ்ஷை கரெக்டா வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு அறிவு இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். அவசியம் சாப்பிடணுமா? உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்ப அவசியம் சாவணும். ஐயோ, எந்த பக்கத்துல ஆரம்பிக்கிறது தெரியலையே. அப்பாடா, மிஷன் சக்சஸ்ஃபுல். என்னாச்சு விக்ரம்? என்ன புடிச்ச மாதிரி திங்கறான்? அவ்வளவுதானா இது? சூர்யா, நீங்க உட்காரலாமா? உட்காருங்க. இது என்ன கேள்வி? இல்லைங்க, நீங்கள் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிட்டீங்க. அதான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடலாமா இல்லை எதை நினச்சிப்பீங்களோன்னு நினச்சி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க, சாப்பிடுங்க. சரி ஓகே. சூர்யா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வேலைக்கு வரப்போ உங்களை பார்த்தோன்னே நீங்கள் சீனியர் மாதிரி தெரில. ஏன்? ஃபுல்லாக எங்கே இருக்கீங்க? உனக்கு அவ்வளோ எடுத்தடா தீவெட்டி தலையா. என்ன சாப்பிட்றீங்க? பிரியாணி. எனக்கு தெரியுங்களா? ஆனால் நேற்று வச்சது. பரவாயில்லங்க. போதும். ஏங்க, இது நேத்து வச்ச பிரியாணி மாதிரி தெரியலங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே ஏஐ பிரியாணி மாதிரி இருக்கு. ச்சே, கொடுத்து வச்சவங்க உங்க புருஷன். எப்படிங்க இப்படி சமைக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லைங்க, இன்னும் ஆகல. இந்த மாதிரி கை பக்கத்தோட சமைக்கிற பொண்ணாட்டி யாருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கோம். இங்க இருக்கானோ அந்த பையன். சாப்பிட்டு கூட உட்காந்துருக்கலாம். நம்ம ஏன் மூஞ்சிய பாடுறா.